ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். தக்காளி பழ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எதுக்கு எடுத்தாலும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பே போட்டு செய்கிறோன்னு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லான்னு இந்த சட்னி செஞ்சேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவில் எந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துருக்கேன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெய் விட்டு கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரெசிபி போட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ரெசிபியே போடுறேன். இந்த சட்னி நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேங்க. சூப்பராக இருந்துச்சு. இஞ்சி பூண்டு ஃப்ளேவரோட இந்தளவுக்கு சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா அந்த காம்பெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். கொஞ்சமாக புளி, உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக தான் உப்பு சேர்த்தேங்க. உப்பு இப்போ போட்டுட்டு மறுபடியும் வேணும்னா கூட சட்னி அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி வெந்ததுக்கப்புறம் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப அதிகமாகவும் தேங்காய் சேர்த்தக்கூடாது, கம்மியாக தான் சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்லையும் சேர்த்துட்டு தேங்காயும் பொட்டுக்கல்லையும் சூடு ஏறினா போதும், ஆற விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்து போட்டு அரைச்சா தக்காளி சட்னி ரெடிங்க. இந்த தக்காளி சட்னி இட்லி, தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புதன்கிழமை நைட்டு மொறுன்னு தோசை சுட்டு இந்த தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.